ஒரு ராசியில் கண்டக சனி எத்தனை ஆண்டுகள் நீடிக்கும்? ராசியில் நடைபெறும் ஒவ்வொரு சனி பெயர்ச்சியும் நம் ராசியில் இருக்கும் சந்திரனைப் பொறுத்தே அமைகிறது. லக்கினத்தை பொறுத்து அமைவது அல்ல. கோச சர சனி துலாம் ராசிக்கு வரும் பொழுது, அதாவது சந்திரன் 7 மிதத்திற்கு வருவது கண்டக சனி. 7ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் கண்டக சனி ஏற்படுகிறது. நம்மில் பலருக்கு சனிப்பெயர்ச்சி ஆரம்பித்தவுடன் எந்த மாதிரியான சனிப்பெயர்ச்சி நம் ராசிக்குள் வந்துள்ளது, அது என்ன செய்யப்போகிறதோ என்ற பயம் இருக்கும். ஜென்ம சனி, அஷ்டம சனி, ஏழரைச்சனி, கண்டக சனி போன்ற சனி பெயர்ச்சிகள் உள்ளன. அந்த வகையில் நாம் இன்றைய ஆன்மீக பதிவில் கண்டக சனி என்றால் என்ன, கண்டக சனி நம் ராசியில் இருந்தால் என்ன செய்யும் என்பதைப் பற்றி விரிவாக இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். கோச்சாரச்சனி துலாம் ராசிக்கு வரும்போது, அதாவது சந்திரன் 7ஆம் இடத்திற்கு வருவது கண்டக சனி. 7ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் கண்டக சனி ஏற்படுகிறது. கண்டகச் சனி என்றால் என்ன? கழுத்தை பிடிக்கும் அளவிற்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். எப்படி குரல் வளையை பிடித்தால் மூச்சு விடாமல் சிரம் ஏற்படுமோ, அதேபோன்று சிரம் அதிக அளவிற்கு இருக்கும். சனி பகவான் சந்திரனுக்கு முன்னல்லது சந்திரனுக்கு பின் அல்லது சந்திரனோடு சேர்ந்து பயணித்தால் அதற்கு ஏழரை சனி என்று பெயர். அதேபோன்று சனி தேவர் 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது கண்டக சனி. கண்டக சனி என்ன செய்யும்? கண்டக சனி உங்கள் ராசிக்க வந்தால் கணவன் மனைவி உறவுக்குள் இருந்த நல்லிணக்கம் பாதிக்கப்படும். இதுவரை உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அளித்து வந்த மனைவி உங்கள் கருத்திற்கு எதிர்மறையாக செயற்பட ஆரம்பிப்பார்கள். கணவன் மனைவி உறவுக்குள் ஒற்றுமை வலுப்பட குடும்பத்தில் அமைதியை கடைப்பிடிப்பது நல்லது. கண்டக சனி இருக்கும்போது வாழ்க்கை துணையுடன் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். கண்டக சனி என்ன செய்யும்? எப்பொழுதும் நன்றாக மதிப்பெண்கள் பெற்று வந்த உங்களது குழந்தைகளின் படிப்பில மந்தம் ஏற்படும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்காமல் போகலாம். பணி புரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு பணியிட சூழல் சாதகமாக இருக்காது. பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. உங்கள் ராசியில் 7இல் சனி இருந்தால் திருமணம் நடைபெறுவதில் தாமதம் ஏற்படும். எடுத்த காரியங்கள் நடைபெறுவதில் தடை ஏற்படும். முதியவர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும். கண்டக சனி எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்றும் யோசித்து செயல்படுங்கள். அது உங்களுக்கு நரபலன்களை அளிக்கலாம். எல்லா ராசிகளுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடைபெறுவதில்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவரின் ஜாதக அமைப்பை பொறுத்தே அமையும்.